கேம் ஸ்டார்டிங்கில் ஒரு நாய்க்கு தலையில் அடிபட்டிருக்கு. அந்த நாயை காட்டுறேங்க. ஹாயிரம் மக்களே, நீங்கள் வந்திருக்க கில் ஜோன். இன்றைக்கி நம்ம தேடி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். இவனுக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு போலங்க. ஸோ பாவங்க. ஒரு இவன் தான் நம்ம கேரக்டரோ தெரியலையே. என்ன பாத்ரூமா? நானே பார்த்தேன். ஐயோ, F2 ஃபார்ட்டா? வேணாம், நான் கொடுக்கல. இப்போ கொடுத்துதான் ஆகணுமா? சரி, கொடுத்து தொலைகிறேன். ஐயோ, ஓகே. இந்த பாத்ரூம் ஜாக்கின்னு ஒருத்தன் கால் பண்ணுறான். அட்டன் பண்ணி தொலைவான். ஈயா? ஓகே. ஹலோ, நீ என் வீட்டுக்கு வரையோ இல்லையாடா? டேய், தப்புடா, தப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்குது. நான் பாத்ரூமில் இருக்கேன்டா. சரி, நான் உனக்கு வெயிட் பண்ணுறேன். டேய், அருவருப்பாக இருக்குடா. அடி, இந்த நாய் வேறு குசு விட்டதை பார்த்தா அவன் குசு விட்ட சவுண்டு கிட்டேருந்து அவனை அருவருப்பாக இருக்குன்றாங்க. எல்லோரும் எங்கூட இருக்காங்க? இல்லை, எனக்கு புரியல. நானே பாத்ரூம்லேருந்து வரேன். நான் எல்லோரும் இங்கே இருப்பாங்கன்னு நினச்சேன்டா. யாருமே இங்கே இல்லையா? அமைதியாக இருக்கான் ஜாக்கி. அவன் நம்ம ட்ரிங்க் வாங்க போகிறானா? நம்ம போகிறோமா இல்லையா? ஓகே, அவன் போகிறான்னா, பட் நம்ம போய் வாங்கிட்டு வரன்ட்டோம். ஓகே, வாங்க கடைக்கு போகலாம். கேட்ட தோற. ஓ, இவனுங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா இருக்கானுங்க. ஓகே, பாரியா? எங்கடா போகிற? ஐஸ் வாங்க போகிறேன்டா. ஜாக்கி வெயிட் பண்ணுறான் ரொம்ப நேரமா. தீமாஸா? அவன் வரலையா? ஆனால் அவன் வீட்டுக்கு நான் சீக்கிரமே போனேன், அவன் வரலையா? சரி விடுங்க. யார் அந்த தீமாஸு? ஓகே, நம்ம ஐஸ் வாங்க வந்தோம். இவனுங்க என்ன சிலிண்டர் வச்சுருக்கானுங்க? ஓகே, எனக்கு தேவையான ட்ரிங்க்குக்கா. அக்கா எங்கக்கா இங்கே டெலிபோர்ட் என்னக்கா? அண்ணாமலியா? இந்த அண்ணாமலி கேம் இல்லை தான், பட் இருந்தாலும் எனக்கு அண்ணாமலி மாதிரி தெரிஞ்சுது. குழந்தாய், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. உனக்கும் நண்பர்களுக்கும் என்னமோ அமானுஷ்யமாக நடக்கும் போது எனக்கு தோணுது. யாரா அவங்க பாட்டு? ஓகே, நான் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ஜூஸ் குடிக்கிறானுங்களா இல்லை சரக்கு அடிக்கிறானுங்களா தெரியல. ஸ்பேஸ் எழுதி உட்காண்டேன். பேயை பார்த்த மாதிரி ஏன்டா அவன் மூஞ்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இல்லைடா, ஒரு பொம்பளை டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. எந்த பொம்பளைடா? அந்த ஷாப்பை நடத்துகிறாங்களே அந்த பொம்பளை. ஆ, ஏன் இப்போ இவன் ஓன்றான்? அவங்க செத்து போய் 3 நாள் ஆகுதுடா. அவனோட புள்ள தான் இப்போ பார்த்துக்கிறது. என்ன, செத்து போனவங்க கடையிலையா? அப்போ இப்போ இருந்தது யார் தெரியலையாடா? ஐயோ, டீச்சர் உன்னை காலைல வர சொன்னாங்க. என்னங்க இவனுங்க ஜாலியாக இருக்கானுங்க. அட பாவிகளா, அப்போ நான் பார்த்தது யாருடா? என் அம்மா அப்பா வேற உன்னை கால் பண்ண சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லூசர் நாயால் தான். அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அது உண்மையா? ஆமாண்டா, அவன் தலையில் ஒரு தட்டினேன். அதனால் 3 நாள் அவன் ஸ்கூலுக்கே வரல. எங்கே ஒருத்தனை அடித்து 3 நாள் ஸ்கூலுக்கு வராதவன் பண்ணிட்டானுங்க இந்த நாய். அவன் சீக்கிரமாக சாவ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அட பாவிகளா, அவன் ஹாஸ்பிட்டலில் இல்லைடோ. அவன் இப்போ தான்டா வெளியே வந்தான். நான் அவனை பார்த்தேன்டா. எங்கேயோ தனியாக நடந்து போயிட்டு இருந்தான்டா, தலையில் அடிபட்டு. ஆஹா, ஐயோ, இவனுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பாரி தோக்கிறதுக்கு ரெடியாகிற லூசர் 20 புஷ்அப் எடுக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன். அவனும் ஓகே அப்படின்ட்டான். ஓகே, இப்போ கீப் ப்ரெஸ்ஸிங்கா? என்னடா அவன் மூஞ்சை பார்த்து ஸ்கேம் பண்ண சொல்கிறீங்க? ஸ்பேம் அடிக்க சொல்கிறீங்க. ஓகே, நான் 6, அந்த நாய் முட்டை. நான் தான் ஜெயித்தேன். நே போ 20 புஷ்அப். ஆத்தாடி ஆத்தா, தப்பாக இருக்குண்ணே. ஐயோ, ரொம்ப தப்பாக இருக்குங்க இது. அரைப்போல் புஷ்அப் படிக்க சொன்னால் வேறு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க அவன். டெலிவரி வந்திருக்கு சார், உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு.
ஜாக்கின்ற பேரில் வந்திருக்கு. ஓ ஜாக்கியா? அவன் காசு கொடுத்துட்டானா? அவர் காசு கொடுத்துட்டார் சார், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இது வாங்கிட்டேனா? ரொம்ப நன்றி சார். டேய் தற்கூரி நான் இதை எதையுமே ஆர்டர் பண்ணலையேடா. அடே என்னடா சொல்கிற? ஒரு வேலையை அம்மா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏய் எனக்கு பசிக்குதுடா. ஒன்று பண்ணலாம், நான் இது சாப்பிட்றேன், நீங்கள் 2 பேர் போயிட்டு நூடுல்ஸ் சாப்பிடுங்க. அட பாவி, இவன் மட்டும் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவானா, நம்ம போய் நூடுல்ஸ் சாப்பிட்ணுமா? நார பசங்க ஏமாத்துறானுங்க. ஓ காட், மூஞ்ச பாருங்க, இவனுக்கு மூஞ்செல்லாம் சிரிப்பு. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த அந்த பொண்ணு எங்க? என்னடா கேட்குறேன்ட்டு பாரி சொன்னா. என்ன? ஓ நம்ம இப்போ ஜாக்கியாக இருக்கோம். வாவ், ஃப்ரைட் ரைஸ் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்றேன் பேர். ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுண்டா, ரொம்ப பசிடா. யார்ரா நீ? கோமாளி. இவனுங்க இருங்க, ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் தள்ள அடிப்பட்டு படுத்துட்டான், அவன் தானே இது? ஓ இவனுங்க அவனை தான் அடித்து இது பண்ணானுங்க. எங்கே இவன் போட்டு தள்ளிட்டாங்க ஜாக்கிய, ரத்தம். ஐயோயோ ஜாக்கி, டே நாயே விளையாடாதரா. அந்த ஜாக்கி பண்ண தப்புக்கு அவன் ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. இவன் 3 நாள் அவனை ஹாஸ்பிட்டல் போகாமல் இது பண்ணிட்டதுக்கு அவன் ரிவெஞ்ச் எடுத்துட்டான், போட்டு தள்ளிட்டாங்க. ஜாக்கியை கண்டுபிடிச்சாகணுன்னு பாடி சொல்கிறான். ஓகே, இந்த டோர் லாக்கில் இருக்குது. அட பாவிகளா. ஓகே, டோர் கீ இங்கே தான் இருக்குது, எடுத்துக்க வேண்டியதுதான். பயமாக இருக்குங்க எனக்கு. சென்சார்டா எங்க தலைங்க, கடவுளே. நான் பார்க்குறத நீ தானே பார்த்துட்ருக்க. ஜாக்கியோட தலைங்க. ஜாக்கி செத்துட்டான்டா. இவனோட சுபாஷே அப்படின்ற மாதிரி சொல்கிற. ஜாக்கி செத்துட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். எனக்கு மட்டும் என்னடா தெரியும், ஃப்ரெண்டு செத்து கெடுக்கிறான், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஜாக்கி அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கடா மாப்பிள்ளை. அவன் இப்போ எங்கே இருக்கான்னு வேறு தெரில. நம்ம சீக்கிரமாக போய் ஒளிஞ்சிக்கணும்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் தலையை மறைச்சி வைக்க சொல்கிறானுங்க. ஆஹா, இந்த மாதிரி பண்ணால் கொலை கேஸில் தானே உள்ளே போவாங்க. யாரா நீங்கள்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே கைஸ், இதோட நான் எபிசோட் 1 முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த தலையை நான் ஒழிச்சு வச்சேனா இல்லையா, ஒழிச்சு வச்சதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அது எல்லாத்தையும் நீங்கள் எபிசோட் 2ல் பார்ப்பீங்க. எபிசோட் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த தலையை நான் நடுவில் நிறையவே இந்த சம்பவம்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டேன். இதுதான் எபிசோட் 2ல் நடக்க போகுது. ஓகே, பாரியும் நம்ம பாரி ஃப்ரெண்டு உயிரோட இருக்கானா, அப்புறம் நம்ம செத்தோமா இல்லை உயிரோட இருந்தோமா, அது எல்லாமே எபிசோட் 2ல் வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அப்துல். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் பாய்.